நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க பண்றது எல்லாமே உங்களுக்கு வெற்றிய தேடி தருதா? இப்ப நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லயும் உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்குதா? அதே நேரத்தில அந்த தோல்விங்கிற விஷயத்த தாண்டி நீங்க முழுக்க முழுக்க வெற்றியே அடைஞ்சிட்டு இருக்கீங்களா? அப்படிங்கிறத உங்கள நீங்களே ஒரு கேள்விய கேட்டு பாருங்க. அதே நேரத்தில நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்னால உங்களுக்கு சில பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கா? இல்ல விட்டு விட்டு வந்துகிட்டு இருக்கா? அப்படிங்கிறதையும் பாருங்க. உங்க மனசாட்சிய தொட்டு நீங்க ஒரு நிமிஷம் நிதானமா யோசித்து பாருங்க. அங்க உங்களுக்கு நம்ம பண்றது சரியில்ல அப்படிங்கிறது தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அந்த பாதைய மாத்தணும். அந்த பாதை ஏன் நமக்கு நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏன் தோல்வியில தான் முடியுது? நம்மளால ஏன் தொடர்ந்து வெற்றி அடைய முடியல? அப்படிங்கிறத பத்தி தான் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த வெற்றி அப்படிங்கிற விஷயம் ஒருத்தருக்கு வேணும் அப்படிங்கும்போது, எதுக்கு எல்லாருமே அந்த வெற்றிய நோக்கி ஓடுதாங்க. இப்ப நீங்க, நான் இந்த உலகத்துல எல்லாருமே நாம வாழ்க்கையில ஜெயிக்கணும். நம்ம ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அப்ப அந்த வெற்றிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஏன்னா, வெற்றிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி அங்க ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதே நேரத்தில அந்த வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொருளாதார உயர்வு இருக்கும். நம்ம குடும்பத்தில உள்ளவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதா இருக்கும். நம்ம குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும். அவங்கள நெனச்ச படிப்ப படிக்க வைக்கலாம். அவங்களுக்கு நெனச்ச வேலைய வாங்கி குடுக்கலாம். அப்படிங்கிற எது எல்லாமே அந்த வெற்றி அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி தான் இருக்கு. அப்ப ஏன் இந்த வெற்றிய நோக்கி எல்லாருமே போறோம். ஆனா எல்லாராலயும் அந்த வெற்றிய அடைய முடியல. மேக்ஸிமம் எல்லாருமே என்ன பண்ணுதாங்க, அந்த வெற்றிங்கிறத நோக்கி போறாங்க. ஒரு கட்டத்தில திரும்பி வந்துருதாங்க. அதுக்கான காரணமும் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த தோல்விங்கிறதுக்கு அந்த தோல்விங்கிறது வாரதுக்கு காரணம் தன்னோட மனசுல முழு நம்பிக்கை இல்லாம இருக்கிறது தான். ஒரு அவநம்பிக்கையோட இருப்பாங்க. ஏன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இத நம்மளால செய்ய முடியுமா? இத செஞ்சா என்ன மாரியான ரியாக்ஷன் வரும்? நம்மள கேலி பண்ணுவாங்களோ? அந்த மாரியான நினைப்பு. இல்ல அப்படின்னா, நம்ம மேலேயே சந்தேகப்படுறது. அதாவது இத எங்க செஞ்சு முடிய போகுது? நம்மளால இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட முடியுமா? இதில ஜெயிக்க முடியுமா? அப்படிங்கிற மாரியான ஒரு எண்ணம் வந்துரும். இதில எவ்வளோ பேர் போட்டியில இருக்காங்க. அந்த போட்டியில இருக்கவங்களோட நம்ம போய் அதில ஜெயிக்க முடியுமா? அப்படிங்கிற ஒரு தாழ்ச்சியான எண்ணம் நமக்குள்ள வந்துரும். அப்ப இந்த மாரி எண்ணங்கள் வந்தாச்சு அப்படின்னாலே, ஆட்டோமேட்டிக்கா அங்க வெற்றிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா வெற்றி அப்படிங்கிற விஷயம் வந்தாச்சு அப்படின்னா, நமக்குள்ள ஒரு கிளர்ச்சி, ஒரு உந்துதல் வரணும். அப்ப அந்த உந்துதல் வந்தாச்சு அப்படின்னா, அது நம்மள கரெக்ட்டான இடத்துல கொண்டு சேர்க்கும். ஏன்னா 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் என்ன எப்பவுமே ஒரு நெகட்டிவா திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்ப அவரு நெகட்டிவா ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க இந்த செகண்ட்ல வேணும்னா ஒரு விஷயத்த யோசிங்களேன். என்னப்பா இன்னைக்கு ஒரே போரிங்கா இருக்கு, ஒரு டல்லா இருக்கு அப்படின்னு நெனச்சு பாருங்க. உடனே அங்க 1008 எண்ணங்கள் உங்க மனசுக்குள்ள வரும். டல்லா இருக்க காரணம் என்ன? இன்னைக்கு ஒரு வேலையும் செஞ்சு முடிக்க முடியாது. இவ்வளோ வீட்டு வேலை இவ்வளவு கிடக்கு. இல்லன்னா இவ்வளோ படிக்க வேண்டியிருக்கு. இந்த வேலைய இன்னொருத்தர போய் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு நெகட்டிவான விஷயம்லாம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப அதெல்லாம் முடியாதுங்கிற மாரியே வரும். கடைசியில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபுல்லாவே முடியாதுங்கிற மாரி ஆயிப்போம். அதே இது நீங்க வேணா இன்னொரு விஷயமா நெனச்சு பாருங்க. நம்ம ஜெயிப்போம்ப்பா. இன்னைக்கு பாரு நம்ம எவ்வளோ உற்சாகமா இருக்கோம். நேத்த விட இன்னைக்கு எவ்வளோ சூப்பரா இருக்கோம். அப்படின்னு ஒரு வார்த்தைய நீங்க நெனச்சு பாருங்க. அங்க உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் உங்க மனசுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அதுதான் காரணம். அந்த எண்ணங்கள் தான் மெயினா காரணம். அப்ப எண்ணங்கள நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. எப்பவுமே நம்ம மனோங்கிறது ஒரு ஃபேக்ட்ரி மாரி தான். ஏன்னா ஃபேக்ட்ரியில எப்பவுமே ஒரு புரொடக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம மனசுலங்கிறது எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். 2 விதமான எண்ணங்கள் தான் வரும். ஒண்ணு நெகட்டிவான எண்ணம், முடியாதுங்கிற மாரியான எண்ணம். இன்னொன்னு முடியும், நேர்மறையா செய்யக்கூடிய எண்ணங்கள். உன்னால முடியும், நீ இத செய் அப்படின்னு. அப்ப நம்ம நேர்மறையான எண்ணங்கள எப்பவுமே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா, அந்த எண்ணங்கள நம்ம ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப அந்த எண்ணங்கள் நமக்குள்ள எத தூண்டும் அப்படின்னா, நம்ம ஒரு குறிக்கோள எய்ம் பண்ணி இருப்போம். அப்ப அத அடைவதற்கான வழிகள எல்லாத்தையுமே இந்த நேர்மறையான எண்ணங்கள் நம்ம கொண்டு சேர்க்கும். சில நேரங்கள்ல நீங்களே பார்த்துருக்கலாம். எப்பவோ நெனச்சிருப்பீங்க. கண்டிப்பா ஒரு நேர்மறையா நெனச்சிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு அங்க ஒரு சக்சஸ் கிடைச்சிருக்கும். பார்றா நான் இப்படி நெனச்சிருந்தேன், இந்த இடத்துல எனக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கே. அப்ப இதுக்கான காரணம் என்னன்னு நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, அங்க நீங்க நேர்மறையா சிந்திச்சிருப்பீங்க. அந்த விஷயம் தான் உங்கள அங்க வெற்றிய தேடி தந்திருக்கு. அதே நேரத்துல ஒரு இடத்துல நீங்க நெனச்சிருப்பீங்க, சார் நம்ம அங்க பஸ் ஏறி போறோம். அங்க போய் நமக்கு பஸ் கிடைக்குமோ, கிடைக்காதோ? இப்போ ஒண்ணும் இல்ல, திருநெல்வேலியிலேருந்து மதுரை போறோம். மதுரையிலேருந்து அடுத்து இன்னொரு ஊருக்கு காரைக்குடிக்கோ எதுக்கோ போணும் அப்படின்னா, உடனே நீங்க காரைக்குடிக்கு அந்த பஸ் கிடைக்குமா, கிடைக்காதா அப்படின்னு நெனச்சீங்களா, அந்த டயத்துக்கு கிடைக்காது. ஏன்னா நீங்க அங்க உங்க மனசு மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம ஆயிப்போச்சு. அப்ப அது கிடைக்காம தான் போகும். அதே நீங்க கான்ஃபிடென்ட்டா இங்கேருந்து இங்கே போகிறோம், இங்கே போயிட்டு அந்த ஊருக்கு போகிறோம், கரெக்டாக பஸ்ஸு கிடைக்கும், யாரை சந்திக்கணுமோ அவரை கண்டிப்பாக சந்திப்போம், அவர் நமக்காக வெயிட் பண்ணுவார், அங்கே நிற்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேர்மறையாக நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே வெற்றி தான் கிடைக்கும். எந்த நேரமும் எந்த சூழ்நிலையிலுமே நீங்கள் மற்றதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. வெளியில் உள்ளவங்க 1000 பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் உங்க காது கொடுத்து வாங்காதீங்க. நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே எப்போவுமே ஒரு தியானம் மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க. நான் ஜெயிப்பேன்ப்பா வாழ்க்கையில், என்னால் முடியும்ப்பா, நான் நினச்சதை நான் அடைவேன், வெற்றி தான் எனக்கு குறிக்கோள், வெற்றி எனக்கு கிடைச்சே தீரும் அப்படின்னு நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு சபதம் மாதிரி எடுத்துக்கிட்டு இருங்க. இது ஏதோ ஒரு நாள் 2 நாள் இல்லை, வாழ்க்கை முழுக்க நம்ம அப்படி தான் நினச்சாகணும். 2 விஷயம் தான் நம்ம வாழ்க்கையில் நினைக்க போகிறோம். ஒன்று நல்லதை நினைக்கணும், இல்லைனா கெட்டதை நினைக்கணும். அதில் நம்ம நல்லதே நினச்சிட்டு போயிடுவோமே. அதனால் அப்போ அந்த நல்லதை நினச்சோம்னா நாம் மட்டும்
மட்டும் நல்லா இருக்க போகிறதில்ல. நம்மளை சுற்றி இருக்க நம்ம பிள்ளைங்க, நம்ம கூட பிறந்தவங்க, இப்படி எல்லாருமே நல்லா தான் இருக்க போகிறோம். அதனால் அந்த எண்ணத்தை மனசில் விதைங்க. அப்போ விதைச்சு அதை வந்து நல்ல விதமாக வளர்த்து எடுத்தோம்னாலே கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்லா தான் இருப்போம். யாருக்கிட்டையும் எந்த இடத்துலையும் கைகட்டி நிற்க வேண்டிய தேவையே இருக்காது. யார் நம்மளை புறம் பேசினாலும் சரி தான், யார் நம்மளை தாழ்மைப்படுத்தினாலும் சரி தான், அதை பற்றியெல்லாம் எப்போவுமே கண்டுக்காதீங்க. அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் வேல்யூ கொடுக்காதீங்க. நீங்கள் வேல்யூ கொடுக்க வேண்டியது உங்கள் மனசுக்கும் உங்களுக்கும் கொடுங்க. அதுதான் உங்களை வந்து ஒரு நல்ல உயரமான நிலைமைக்கு கொண்டு சேர்க்கும். அது மாதிரி தோற்றத்தில் எப்போவுமே சிறப்பாக உங்களை தோற்ற பொலிவோட காட்டுங்க. நல்ல உடைகளை எப்போவுமே அணிங்க. ஏன்னா அந்த தோற்றங்கிறது நமக்கு ஒரு மதிப்பு, மரியாதையை உருவாக்கி கொடுக்கும். அந்த மதிப்பு தான் நம்மளை வந்து ஒரு நேர்மறையான எண்ணத்தையும் நமக்குள்ளே உருவாக்கும். சும்மா ஏனோ தானோன்னு போய் நிற்கிறோம் நீங்களே, அப்போ பார்க்குறவங்க பார்வையில் நம்மளால் வேறு மாதிரி தான் பார்ப்பாங்க. அதுவே நமக்கு வந்து ஒரு தாழ்ச்சியான ஒரு எண்ணத்தை கொடுக்கும். அந்த மாதிரி என்றைக்குமே இடம் கொடுத்துறாதீங்க. கண்டிப்பாக அந்த வெற்றி அப்படிங்கிறத அது வந்து அடைஞ்சே தீரலாம் அப்படிங்கிறத உறுதியாக நம்புங்க. ஏன்னா வெற்றி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு இலக்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லா விஷயத்துலையும் கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும். ஏன்னா இது வந்து ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் அந்த வெற்றி அப்படிங்கிற விஷயம் வந்து தேவையான ஒரு ஒன்றாகி போச்சு. ஏன்னா அந்த வெற்றிக்கு பின்னாடி தான் இவ்வளவு விஷயங்கள் பொதிஞ்சிருக்கு. பொருளாதாரமாக இருக்கட்டும், வாழ்க்கை சூழ்நிலைகளாக இருக்கட்டும். நீங்களும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.